Question number 3, f of x சமம் 2x minus 1, g of x சமம் x plus 1 by 2 எனில் f dot g சமம் g dot f சமம் x என காட்டுக. So f of x கொடுத்துறாங்க 2x minus 1, g of x கொடுத்துறாங்க x plus 1 by 2 அப்படின்ட்டு f dot g சமம் g dot f சமம் x னு காட்ட சொல்றாங்க. ரைட், இதுல என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் f dot g பாத்துக்கணும், அடுத்து g dot f பாத்துக்கணும். சோ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம f dot g என்னன்னு பாத்துக்கணும், அடுத்து g dot f என்னன்னு பார்த்துட்டு சோ இது ரெண்டுமே அதாவது இங்க எல்லாமே ஈக்குவல் டு x னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே x க்கு சமமான்னு சொல்லிட்டு பாத்துட்டோம்னா அவ்வளவுதான். சோ HTP ன்னு போடலாம். hence the proof நிரூபித்து விட்டேன்னு போடலாம். அவ்வளவுதாங்க. ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? f dot g. f dot g எப்படி பாப்பீங்க? தட் இஸ் f ஃபர்ஸ்ட் எழுதுங்க 2x minus 1. அடுத்தது டாட் போட்டுக்கோங்க. g என்னது? x plus 1 by 2. ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? சோ x ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய xல ரைட் சைடுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போடணும், குதிக்கணும். அவ்வளவுதானே. சோ அப்ப பாருங்க 2 into x க்கு பதிலா என்ன போடலாம்? x plus 1 divided by 2 போட்டுட்டு minus 1 அப்படியே இருக்கு. இது அப்படியே இங்க போட்டுக்கோங்க. சோ என்ன கிடைக்குது? தட் இஸ் இங்க பாருங்க இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுனா அப்ப என்ன கிடைக்குது? x plus 1 minus 1. தட் இஸ் 1 க்கு minus 1 கேன்சல் ஆச்சுனா x. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்துருச்சா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்? தட் இஸ் g dot f. சோ g dot f is equal to g என்னது? x plus 1 divided by 2. சோ இப்படி போட்டுட்டு டாட் போட்டுக்கோங்க. அடுத்து 2x minus 1 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? சோ லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய xல ரைட் சைடுல இருக்கிறது வந்து அப்படியே ஜம்ப் பண்ணுது. அவ்வளவுதான். xல மட்டும் தான் ஜம்ப் பண்ணும். சோ அது தெளிவாயிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? சோ போடுறோம். தட் இஸ் இந்த இடத்துல x க்கு பதிலா என்ன போடுவீங்க? 2x minus 1 plus 1 divided by 2. ஓகே, இப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆயிடுச்சுனா 2x by 2. தட் இஸ் இப்போ 2 க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுனா x. ஓகேவா? அப்ப g dot f நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? x ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப என்ன எழுதணும்? f dot g சமம் g dot f சமம் x என நிரூபித்து விட்டேன்னு எழுதுங்க. இத நம்ம